ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகளை பாராதபடி, உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளையும் நெருக்கங்களையும் பாராதபடி சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்க்கும்போது இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், மகனே மகளே, நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. இந்த நாள் உடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் ஐயா. இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் உம்முடைய அன்பின் கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும். எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும். போகிற இடங்களில் மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுங்கப்பா. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுங்க. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் இருக்கிற தீமையான காரியங்கள், விரோதமாய் கிரியை செய்து போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள், காரணம் இல்லாதபடி நம்முடைய பிள்ளைகளை பகைத்து கொண்டிருக்கிற மனுஷ வல்லமைகள் எல்லாம் செயலற்று போகட்டும் அப்பா. வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழட்டும். சரீரத்தில் நல்லா சுகத்தை கொடுங்கப்பா. பலவீனம் வியாதி மாறி போகட்டும். படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க. மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படி இந்த நாளே உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.